ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா பூரி சுட்டு இருந்தாங்க. பின்னாடி கணவன் என்ன பண்ணாரு, அடுப்பு பத்தவையே, பூரி வந்துச்சான்னு பாரு, என்ன கொதிச்சான்னு பாரு, திருப்பி போடு, பூரி நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே அந்த அம்மா கோபம் வந்து அந்த சட்டத்தை காமிச்சு, பாரு மூஞ்சிலேயே குத்திடுவேன், நான் 30 வருஷமா இந்த பூரி சுட்டு இருக்கிறேன், எனக்கு சுட தெரியாதா அப்படின்னு கோபமா கேட்டோன்னு அவரு திருப்பி கேட்டாரு, இதே மாதிரிதானே எனக்கும் இருக்கு, 30 வருஷமா நானும் வண்டி ஓட்டுறேன் காரு, நீ லெப்ட்ல எஜமானியமா உட்கார்ந்துட்டு அதோ பாரு போலீஸ், அதே பாரு குழந்தை வருது, ரெட் லைட் எரியல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லும் போது நானும் சங்கடப்படாம தானே ஓட்டிட்டு போறோம். ஓட்டுறோமா இல்லைங்களா? உண்மையிலேயே அவர்கள் நம் மீது பாதுகாப்பாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு வகையிலே சங்கடத்தை கொடுக்கிறது. அதனால் தான் எங்களுக்கு வசந்தம் இல்லைங்கிறதா நான் சொல்றோம். இதுதான் உண்மை. அதுக்காக வந்து அவங்க மேல அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லையா. அது மட்டும் இல்ல, கல்யாண பத்திரிகை பார்த்தாலே எனக்கு ஒரு நடுக்கு வந்துருது. இப்ப மதனுக்கு வருதுன்னா அவன் 100 கல்யாணத்துக்கு போன, ஒரு நாளைக்கு 50 கல்யாணத்துக்கு போன, மினிஸ்டரோட போன பயம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா பயம், சம்சாரத்துக்கு இந்த பட்டு சேல பிளீட்ஸ் எடுத்து விடணுமேங்கிற பயம் வந்துருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா நம்ம நேரத்துக்கு இந்த பிளீட்ஸே நிக்காது, நேரம் வேற ஆகி போயிரு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கட்டி முடிச்சு ஓகேன்னு திருப்தியான்னு கேட்டா ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லைன்னு அடுத்து கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாம் யாருங்க கொசிமாவிலையும் ரோட்லையும் பதவி கொடுத்தது, முதல்ல அவங்க சொல்லணும்பாங்க. தயவுசெய்து சொல்றேன், கொசிமாவுடைய பிரசிடண்டும் இருக்கிறீங்க, ரோட்டரி கிளப்புடைய பிரசிடண்ட் இருக்கிறீங்க, அடுத்த முறை நாம் எத்தனையோ ஜிஎஸ்டி ட்ரைனிங் வைக்கிறோம், இன்கம் டாக்ஸ் ட்ரைனிங் வைக்கிறோம். உனி வருங்காலத்துல உங்க அலுவலகத்துல உங்களுடைய இதுல இந்த மெம்பருக்கெல்லாம் வந்து பட்டு சேலை எப்படி கட்டி வைப்பது என்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் வச்சீங்கன்னா என்னை போன்ற ஒரு அப்பாவிகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதான் நான் சொல்றோம்.